எல்லாருக்குமே வணக்கம். இந்த சீமானை பற்றி நம்ம இப்போ பேசணும்ல, நம்ம பேசின கூட்டத்தில் நம்மளோட நண்பர்கள் நண்பிகள் இவங்க எல்லாமே பேசினாங்க. சீமான்லாம் ஒரு ஆளுமயிரே இல்லை. நம்ம போட்ட ஓட்டு பிச்சையாளனால தான் அவன் வந்து இந்த அளவுக்கு வந்திருந்தான் தவிர வேறு எதுவுமே இல்லை. நானும் அவனுக்கு ஓட்டு போட்ட ஒரு ஆள் தான். இனிமேல் போட போகிறதில்ல. ஏன் ரீசன் என்னென்னா, என் தளபதி பற்றி அவன் தப்பாக பேசினான். அது உண்மை, அது ஒன்று தான். ஏன்னா தளபதி ரசிகர்கள் எவ்வளோ பேர் அவனுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்ட்டு அவனுக்கும் புரியணும். என்னமோ ஒரு சில பேர் வந்து சீமானை பற்றி தப்பாக பேசுனதுக்கு அவங்க அட்ரஸ்ஸு, இந்த மயிறு மட்டை இதெல்லாம் கேட்டுருந்தானுங்க. நான் சின்ன கோட்டை வைப்போம், விழுப்புரம் மாவட்டம். நீ சீமானோட தம்பிகள் தானே, வா வந்து கேளு, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நாங்கள் இனிமே அவருக்கு ஓட்டு போட மாட்டோம். என் தளபதியை தப்பாக பேசுனதுக்காக. அவர் தப்பாக பேசினார்னா அவன் என் தம்பியே இல்லை, அவன் என் அண்ணனே இல்லை அப்படின்ட்டு தான் பேசுவேன். அவன் பெரிய மயிரா அப்படின்ட்டு ஒன்றும் பேசுவேன். ஓகே, இனி சீமான்லாம் ஒரு டேஷும் இல்லை. நம்மளோட தளபதி தொண்டர்கள் எல்லாருமே வந்து யாருமே அவர் ஒரு பொருட்டாக எடுத்து பேசலை. கட்சியோட பெரிய ஆட்கள்லாம் நாங்கள் ஏன் பொருட்டாக பேசுகிறோன்னா, நம்ம இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசணுமே, நமக்கு அவர் சப்போர்ட் பண்ணி பேசுவாரே, அவருக்கு மேலும் வாக்கு வங்கிகள் சேருமே, போனால் போட்டோம் அப்படின்ட்டு பார்த்தோம். இந்த மயிறு பேசுறதுக்கு நீ வேணவே வேணடா எங்க கூட அப்படின்ட்டு தோணுது. இனிமே நீ தனியாகவே இரு, நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம். ஓகே, நீ எங்கள் கூட இருந்தால் உன் கட்சியாச்சும் காப்பாற்றிப்பான். ஆனால் நீ உன் நிலைமை எப்படின்னா டிஎம்கேவுக்கு சொம்பு அடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிற. எப்படி சொம்பு அடிக்கிற. இனி உன்னை செருப்பை கேட்டி மக்கள் அண்ணாமலையில் இல்லை எங்கே வேணாலும் அடிப்பாங்க. ஓகே, இந்த ஒழுக்கமாக பேசு, அந்த மயிராக பேசு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் பேசியிருந்தீங்கன்னு நினச்சிக்கேன். இதோடு நிறுத்திக்கோ உங்களோட சீமான் தம்பிகைகளுக்கு. இனி உன் தலைவன் என் தலைவனை பற்றி பேசினா அப்படி தாண்டா பேசுவான். அவன் பேசாமல் இருந்தால் நான் பேசாமல் இருக்கிறேன்டா. இன்னி டேட்டு குறித்து வச்சுக்கோ. இன்றைக்கி டேட்டு நான் 14/9/2025. இதுக்கு முன்னாடி பேசுனது எல்லாத்தையும் நான் காட்டுவேன். என் தலைவன் ஒன்றும் உன் தலைவனை பற்றி ஒன்றும் தப்பாக பேசலை. அவன் தான் தேவையில்லாமல் பேசுகிறான்.